Hello everyone, welcome to MCVS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 மேக்ஸ் சாப்டர் 3 A Story of Numbers தான் பார்க்க போறோம். Rima's Curiosity. One lazy afternoon, Rima was flipping through an old book when whoosh, a piece of paper slipped out and floated to the floor. She picked it up and started at the strange symbol all over it. What is this? She wondered. ரீனா அப்படிங்கிற ஒரு கேர்ள் வந்து இருக்காங்க. ஒரு லேசி ஆஃப்டர்நூன்ல ரீமா வந்து ஒரு ஓல்டு புக் எடுத்து திருப்பிட்டே இருக்காங்க. அந்த புக்க திருப்பி பார்த்துட்டு இருக்கும்போது, அதுல இருந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து உள்ள வந்து விழுந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. அந்த பேப்பர ரீமா வந்து எடுக்குறாங்க. அதுல வந்து நெறைய சிம்பிள்ஸ் வந்து இருந்தது. அந்த சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. She ran to her father, holding the paper as if it were a secret treasure. He looked at it and smiled. Around 4,000 years ago, there flourished a civilization in a region called Mesopotamia in the western part of Asia, containing a major part of the present-day Iraq and a few other neighboring countries. This is one of the ways they wrote their numbers. ரீமா வந்து அந்த பேப்பர பார்த்த உடனே அந்த பேப்பர எடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து போறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து ஏதோ ஒரு சீக்ரெட் ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு அந்த பேப்பர வந்து குடுக்குறாங்க. அவங்க அப்பா அத பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, இது என்ன அப்படின்னா 4000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு பேப்பர்ன்னு சொல்றாங்க. இந்த பேப்பர் வந்து யாரு உருவாக்குனது அல்லது எங்க இருந்து வந்தது அப்படின்னா, மெசபடோமியா அப்படிங்கிற ஒரு சிவிலைசேஷன்ல இருந்து தான் வந்தது. மெசபடோமியா அப்படிங்கிறது வந்து ஏசியால ஒரு வெஸ்டர்ன் பார்ட் தான் வந்து இந்த மெசபடோமியா. இப்ப இருக்கிற எந்த ஏரியால இந்த மெசபடோமியா இருந்தது அப்படின்னா, இப்ப இருக்கிற ஈராக் அண்ட் அதோட நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல வந்து இருந்தது. நம்பர்ஸ ரோட் பண்றதுல இதுவும் ஒரு வே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Rima's eyes lit up. Seriously, these strange symbols were numbers. Her curiosity was sparked and questions started swirling in her head. ரீமாவோட கண்ணு வந்து அப்படி பெருசாகி இந்த ஸ்ட்ரேஞ்ச் சிம்பிள்ஸ் எல்லாமே நம்பர்ஸா அப்படிங்கிறது அவங்க நிறைய கியூரியாசிட்டியை வந்து கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க கேட்க தலை சுத்துற மாதிரி இருக்குதாம். Since when have human being counting? அப்போ எப்ப இருந்து ஹியூமன் வந்து கவுண்டிங் அப்படிங்கறத லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, what was their need for counting? What were they counting? அதனால அவங்களுக்கு அந்த கவுண்டிங் அப்படிங்கிறது தேவை இருந்தது. அந்த கவுண்டிங் அப்படிங்கறத அவங்க எதை வச்சு கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. How would the Mesopotamian have written 20, 50, 100? இப்ப நம்ம மேல வந்து ஒரு பிக்சர் பார்த்தோம்ல, அந்த பிக்சர்ல மெசபடோமியன்ஸ் வந்து 20, 50, 100 அப்படிங்கறத எப்படி எல்லாம் எழுதுவாங்க. Since when people have been writing numbers in modern form? எப்ப இருந்து இப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எழுத ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த சாப்டர்ல வந்து ஆன்சர் பண்ண போறோம். Sensing her curiosity, her father started telling her how the idea of number and a number representation evolved over the course of time across geographies to finally reach its modern efficient form. Get ready to travel back in time with them. ரீமாவோட கியூரியாசிட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிச்சோம், அப்படி ரெப்ரசென்ட் பண்ணது எப்படி எல்லாம் எவால்வ், எப்படி எல்லாம் வளர்ந்தது, ஃபைனலி நம்ம இப்ப யூஸ் பண்ற ஃபார்ம் வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஸ்டோரியை வந்து ரீமாவோட அப்பா வந்து ரீமா கிட்ட சொல்றாங்க. Humans had the need to count even as early as the Stone Age. They were counting to determine the quantity of food they had, the number of animals in their livestock, details regarding trade of goods, the number of offerings given in rituals, etc. They also wanted to keep track of the passing days. Example, to know and predict when important events such as the new moon, full moon, or onset of a season would occur. However, they set or wrote down such numbers. They didn't make use of the numbers that we use today. இப்ப ஹியூமன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு எதுக்காக இந்த கவுண்டிங் அப்படிங்கிறது தேவை இருந்தது ஆர் எப்ப இருந்து தேவை இருந்தது அப்படின்னா, இந்த கவுண்டிங் அப்படிங்கிறது ஹியூமனோட ஸ்டோன் ஏஜ் கற்காலத்துல இருந்தே வந்து இந்த கவுண்டிங் அப்படிங்கறது வந்து ஹியூமன் வந்து தெரிஞ்சிருந்தாங்க. அவங்க
அவங்களுக்கு தேவையும் இருந்தது. எதுக்காகலாம் அவங்களுக்கு இந்த கவுண்டிங் வந்து தேவை இருந்தது அப்படின்னா, அவங்க கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி அவங்க கிட்ட எவ்வளோ அனிமல்ஸ், எவ்வளோ லைஃப் ஸ்டாக் வந்து இருக்கு, குட்ஸ வந்து எவ்வளோ ட்ரேட் பண்றாங்க, ட்ரேட் பண்ணும்போது எவ்வளோ நம்பர்ஸ்ல வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணும்போதும் குட்ஸ் வந்து அவங்க குடுக்குறாங்க. அல்லது அந்த ரிச்சுவல்ஸ்ல வந்து எவ்வளோ நம்பர்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்றதுக்காகவும் அவங்களுக்கு இந்த நம்பர்ஸ், இந்த கவுண்டிங் அப்படிங்கிறது வந்து தேவை இருந்தது. இது எல்லாமே அவங்க எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நெறைய இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ மூன், ஃபுல் மூன், நெறைய சீசன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்ல. அந்த சீசன்ஸ் எல்லாமே எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவ வருது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுட்டு, இது எல்லாத்தையுமே தான் அவங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த நம்பர்ஸ் தான் அவங்க கவுண்ட் பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்ப என்ன யூஸ் பண்ணாங்க? The structure of the modern oral and written numbers that we use today had its origin thousands of years ago in India. Ancient Indian texts such as Yajurveda Samhita mentioned names of numbers based on powers of 10, almost as we say them orally today. For example, they listed names for the numbers 1 Eka, 10 Dasa, 100 Sata, 1000 Sahasra, 10,000 Ayuta, etc. All the way up to the 10 power 12 and beyond. இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த மாடர்ன் நம்பர் சிஸ்டம் எல்லாமே எப்ப இருந்து வந்தது அப்படின்னா 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியன் டெக்ஸ்ட்ல இருந்து தான் வந்தது. இந்தியன் டெக்ஸ்ட் அப்படிங்கும்போது எந்த டெக்ஸ்ட்ல இருந்தது அப்படின்னா யஜுர்வேதா சம்ஹிதா அப்படிங்கிற டெக்ஸ்ட்ல தான் வந்து இருந்தது. இந்த டெக்ஸ்ட்ல பவர்ஸ் ஆஃப் 10 அப்படிங்கிறது இப்ப நம்ம என்ன சொல்றோமோ, எப்படி வந்து ஓரலா சொல்றோமோ அதை தான் வந்து அவங்க எழுதியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னா அதை ஏகா அப்படின்னு சொல்லுவாங்க. 10 அப்படிங்கிறத தசான்னு சொல்லுவாங்க. 100 அப்படிங்கிறத சதான்னு சொன்னாங்க. 1000 அப்படிங்கிறத சஹஸ்ரான்னு சொன்னாங்க. 10,000 அப்படிங்கிறத ஆயுதான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருந்தது. அப் டு எது வரைக்கும் அப்படின்னா 10 பவர் 12 வரைக்கும். The ways we write our numbers today using the digit 0 through 9 also originated and were developed in India around 2000 years ago. The first known instance of numbers being written using 10 digits, including the digit 0, which has been noted as a dot, occurs in the Baksali manuscript. 3rd century CE. Aryabhatta 499 CE was the first mathematician to fully explain and to elaborate scientific computation with the Indian system of 10 symbols. இப்ப நம்ம இந்தியன் நம்பர்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எதுல இருந்து எது வரைக்கும் எழுதுவோம்? 0ல இருந்து 9 வரைக்கும் 10 டிஜிட்ஸ் வந்து எழுதுவோம். இது எல்லாமே எங்க ஒரிஜின் ஆச்சு? எங்க வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்தியால தான் ஸ்டார்ட் ஆகி டெவலப் ஆச்சு. எவ்வளவு இயர்ஸ்க்கு முன்னாடி? 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு நம்பர் சிஸ்டம் வந்து 0ல இருந்து 9 வரைக்கும் யாரு யூஸ் பண்ணாங்க? அல்லது எப்ப யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பக்சாலி மேனஸ்கிரிப்ட்ல 3rd செஞ்சுரியில யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 499ல ஆரியப்பட்டா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிஷியன் தான் வந்து இந்த நம்பர்ஸை ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி இந்தியன் நம்பர் சிஸ்டமான இந்த 10 சிம்பிள்ஸுமே வந்து சொன்னாங்க. The Indian number system was transmitted to the Arab world by around 800 Common Era. It was popularized in the Arab world by the great Persian mathematician Khwarizmi, after whom the word algorithm is named, through his book on the calculation with Hindu numerals, and by the noted philosopher Al-Hindi, through his work on the use of the Hindu numerals 830. இந்த இந்தியன் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது அராப்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிட் ஆச்சு. அதுவும் எப்போ அப்படின்னா 800 காமன் எரால தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆச்சு. யாரால இந்த நம்பர் சிஸ்டம் வந்து அராப்ல டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா அல் குவாரிஸ்மி அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிசியனால தான் வந்து டிரான்ஸ்பர் ஆச்சு. அது மட்டும் இல்லாம குவாரிஸ்மி அப்படிங்கிறவங்க எழுதின கால்குலேஷன் வித் ஹிந்து நியூமரல்ஸ் அப்படிங்கிற புக்கு மூலமா தான் அது வந்து ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி இன்னொரு பிலாசபர் அல் ஹிந்தி அப்படிங்கிறவங்க எழுதின யூஸ் ஆஃப் த ஹிந்து நியூமரல்ஸ் அப்படிங்கிற புக் 830ல அவங்க எழுதின புக்ல இருந்தும் இது ஃபேமஸ் ஆச்சு. Arab world. The Hindu numerals were transmitted to Europe and the part of Africa by around 1100 Common Era. Al-Khwarizmi's work on calculation with Hindu numerals was translated into Latin. It was the Italian mathematician Fibonacci who around the year 1200 really made the case of Europe to adapt the
Indian numerals. However, the Roman numerals were so ingrained in European thinking and writing at the time that the Indian numerals did not gain widespread use for several more centuries. But eventually, during the European Renaissance and by the 17th century, not adapting them became impossible or it would impede scientific process. இப்ப அராப்ல இருந்து அடுத்து எங்க டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா யூரோப்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆச்சு. எப்போ அப்படின்னா 100 காமன் எரால வந்து டிரான்ஸ்மிட் ஆச்சு. எப்படி டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா இந்த அல் குவாரிஸ்மி அப்படிங்கிறவங்க எழுதின ஹிந்து நியூமரல்ஸ் வந்து லாட்டின் லாங்குவேஜ்ல மேத்தமெட்டிசியன் ஃபிபோனாக்சி அப்படிங்கிறவங்க வந்து 1200ல வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இந்தியன் நியூமரல்ஸ் அதுக்கப்புறம் யூரோப் வரைக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த டைம்ல வந்து யூரோப்ல வந்து நிறைய ரோமன் நியூமரல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இந்த இந்தியன் நியூமரல்ஸ் வந்து நிறைய வைட் ஸ்ப்ரெட் ஆகவே இல்ல. ஆனா 17th செஞ்சுரியில இந்த யூரோப்பியன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ரோமன் நியூமரல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா சயின்டிபிக் ப்ராக்ரஸ்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து இருக்கவே இருக்காது அப்படிங்கறத அவங்க ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இந்தியன் நியூமரல்ஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. Then spread to every continent and are now used in every corner of the world. இந்த மாதிரி யூரோப்பியன் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இந்தியன் நியூமரல்ஸ் அப்படிங்கறது வந்து எல்லா கான்டினென்ட்டுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து வேர்ல்டோட ஒரு கார்னர்லயுமே நம்ம இந்தியன் நியூமரல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Because European scholars learned the Indian numerals from the Arab world. They called them Arabic numerals to reflect their European perspective. On the other hand, as noted above, Arab scholars such as Al-Khwarizmi and Al-Hindi called them Hindu numerals. During the period of European colonization, the European term Arabic numbers became widely used. However, in recent years, this mistake is being corrected in many textbooks and documents around the world, including in Europe. The most commonly used terminologies for the numbers we use today are Hindu numerals, Indian numerals, and the transitional Hindu-Arabic numerals. It is worth noting that the word Hindu here does not refer to religion but rather a geography, people from whom these numbers came. இப்ப யூரோப்பியன் ஸ்காலர்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் நியூமரல்ஸ் லேர்ன் பண்ணி அரபு ஃபுல்லாவே வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணாங்க இல்லையா? ஆனா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா அரபிக் நியூமரல்ஸ் தான் சொன்னாங்க. ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அரப் ஸ்காலரான அல் குவாரிஸ்மி அண்ட் அல் ஹிந்தி இவங்க 2 பேருமே என்னதான் சொன்னாங்க? ஹிந்து நியூமரல்ஸ் தான் சொன்னாங்க. இப்ப யூரோப்பியன் டேர்ம்ல வந்து அரபிக் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா ரீசன்ட் டேஸ்ல இந்த மிஸ்டேக் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணி நிறைய கண்ட்ரீஸ்ல அவங்களோட டெக்ஸ்ட் புக்கோட டாக்குமெண்ட்லயே வந்து இந்த வேர்டு எல்லாத்தையுமே ரீயூஸ் பண்ணி இப்போ இருக்கிற இந்து நியூமரல்ஸ் அண்ட் இந்தியன் நியூமரல்ஸ் அப்படின்னு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஹிந்து அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு ரிலீஜியனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணல. இந்த ஹிந்து அப்படிங்கிற வேர்டு வந்து ஜியாகிரபி ஆர் பீப்புள் அப்படிங்கறத வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. Shape of the digit 0, 1, 2, 9 used to write numbers in the Indian number system today evolved over a period of time as shown below. இப்போ வந்து நம்ம 0ல இருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஏன்சியன்ட் டைம்ல வந்து எப்படி வந்து எழுதிட்டு இருக்கோம், அது எப்படி வந்து இப்ப இருக்கிற நம்பரா சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆக்மி ஸ்கிரிப்ட்ல வந்து நம்பர்ஸ் 0ல இருந்து 9 வரைக்கும் இந்த மாதிரி தான் எழுதிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ஹிந்து குவாலியர்ல இருந்து இப்படி எழுதிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் சான்ஸ்கிரிட் தேவநாகிரில இருந்து எழுதிட்டு இருந்தோம். அதுக்கு அப்புறம் தான் வந்து ஈஸ்ட் அரபிக் 11th செஞ்சுரி 15th செஞ்சுரியில தான் ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு ரிலேட்டட் நம்பர்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் 16th செஞ்சுரியில தான் இப்ப எழுதுற நம்ம இந்த நம்பர்ஸ் அப்படியே எக்ஸாக்டா எழுத ஆரம்பிச்சோம். அப்ப நம்ம நம்பர்ஸ் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த 0 to 9 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 16th செஞ்சுரியில வந்து ஸ்டார்ட் பண்ணோம். Prior to the global adoption of the Indian system of numerals, different groups of people use different methods of representing numbers. We shall take a glimpse of some of them.
We will not be looking at different system in a chronological order, but rather an order that shows us the main stages in the development of idea of number representation. But first, let us explore some of the foundational ideas needed to count and to determine the number of objects in a given collection. இப்போ இந்த இந்தியன் நியூமரல் சிஸ்டம் அப்படிங்கிறது குளோபல் ஃபுல்லாவே அடாப்ட் பண்றதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் மெத்தட்ல வந்து இந்த நம்பர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து சில கிளிம்ஸ் வந்து நம்ம இப்ப பார்ப்போம்னு சொல்றாங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா என்னன்னா கால வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த பீரியட்ல எந்தெந்த மாதிரியான கவுண்டிங் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத வந்து பார்ப்போம். First, let us explore some of the foundational ideas needed to count and to determine the number of objects in a given collection. Different group of people வந்து என்னென்ன மாதிரியான நம்பர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பீப்புளுக்கு வந்து கவுண்டிங் அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எதுல இருந்து வந்து அவங்களுக்கு கவுண்டிங் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். Next, the mechanism of counting. Imagine that we are living in the Stone Age, say around 10,000 years ago. Suppose we have a herd of cows. Here are some natural questions that we might ask about our herd. இப்போ வந்து நம்ம ஸ்டோன் ஏஜ், அதாவது 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இருக்கிறோம் அப்படின்னா அப்பவே நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நிறைய கவுஸ் நிறைய கேட்டில் எல்லாமே வந்து க்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அந்த கேட்டில் எல்லாமே அவங்க கிட்ட கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க எப்படி எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல என்ன இருக்காது, கவுண்டிங் அப்படிங்கிறது இருக்காது. கவுண்ட் பண்ணாம கேட்டிலுமே அவங்க கிட்ட கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுப்பாங்க. How do we ensure that all cows have returned safely after grazing? அந்த கவுஸ் எல்லாத்தையுமே வந்து கிரேசிங் மேய்ச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா கவுஸுமே இருக்கா இல்லையா அப்படிங்கறத அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க. Do we have fewer cows than our neighbors? அல்லது உங்களோட நெய்பரை விட இவங்க கிட்ட வந்து கம்மியான கவுஸ் தான் இருக்கா அப்படிங்கறதையும் அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க. If there are fewer, how many more cows would we need so that we have the same number of cows as our neighbor? Suppose அவங்க நெய்பரை விட இவங்க கிட்ட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இவங்க கிட்ட எவ்வளவு கம்மியா இருந்தது, எவ்வளவு கவுஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நெய்பரோட சேம் கவுஸ் நம்ம கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க. We need to tackle these questions without the use of number names or written numbers of Hindu number system. How do we do it? இப்போ ஸ்டோன் ஏஜ் காலத்துல வந்து அவங்களுக்கு நம்பர்ஸ் நேம்ஸ் ரிட்டர்ன் நம்பர்ஸ் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி நம்பர்ஸ் எதுவுமே தெரியாதப்போ அவங்க எப்படி இதை எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. Here are some possible methods. சில பாசிபிள் மெத்தட்ஸ் வந்து கீழே வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, we could tackle the question by using pebbles, stick or any object that is available in abundance. Let us choose stick. For every cow in the herd, we could keep a stick. The final collection of stick tells us a number of cows which can be used to check if any cows have gone missing. இப்போ வந்து அவங்க கவு வந்து வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு கவுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வந்து அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த கவுஸ் எல்லாத்தையுமே கிரேசிங் மேய்க்கிறதுக்காக அவங்க கூட்டு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இந்த குச்சிக்கு நேரா ஒரு கவுஸையும் அவங்க ஸ்டாண்ட் பண்ண வச்சாங்க அப்படின்னா ரிமைண்டர் எந்த ஸ்டிக்குமே இல்லை அப்படின்னா எல்லா கவுஸும் இருக்குன்னு சொல்லி அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சப்போஸ் ஸ்டிக் வந்து ரிமைண்டிங் இருந்தது அப்படின்னா கவுஸ் வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி ஸ்டிக்கை ஸ்டாண்ட் பண்ணி மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு கவுஸும் என்ட்ராகும் போது இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஆட் பண்ணிட்டே வந்தாங்க. அந்த மாதிரியும் அவங்க எவ்வளவு கவுஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. This way of associating each cow with a stick such that no two cows are associated or mapped to the same stick is called one-to-one mapping. This mapping can be used to come up with a way to represent numbers as shown in the table. இப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு கவுக்கும் ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம அட்டாச் பண்றோம்ல, இத வந்து அவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒன் டு ஒன் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம நம்பர்ஸ் 1 அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரே ஒரு லைன் வந்து டிரா பண்ணாங்க. 2 அப்படிங்கிறது இப்போ ஒரே ஒரு கவு மட்டும் என்ட்ராச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் வந்து டிரா பண்ணாங்க. 2 கவு என்ட்ரானதுக்கு அப்புறம் 2 லைன் டிரா பண்ணாங்க. 3 கவு என்ட்ரானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி 3 லைன் வந்து டிரா பண்ணிட்டு இருந்தாங்க. Will you use such a stick to answer the other two question? இப்போ
இதே ஸ்டிக் வச்சு நம்ம ஏற்கனவே மேல பார்த்தோம்ல, இந்த கொஸ்டின்ஸ்க்கும் எப்படி வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப அவங்க கிட்ட வந்து எவ்வளோ கவுஸ் இருக்கோ, அதுக்கான ஸ்டிக் அவங்க அட்டாச் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களோட நெய்பர் கிட்ட இருக்கிறதுக்கும் அட்டாச் பண்ணுவாங்க. அட்டாச் பண்ணிட்டு ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி, நெய்பர் கிட்ட இருக்கிற மாதிரியே சேம் நம்பர் ஆஃப் கவுஸ் வந்து அவங்க ஆட் பண்ண முடியும். Next method என்ன? Instead of object, we could use a standard sequence of sounds or names. For example, we could use the sounds of the letters of any language. While counting, we could make a one-to-one mapping between the object and the letters. That is, associate each object to be counted with a letter, following the letter order. This mapping can then be used to come up with a way of verbally representing numbers. மேல வந்து ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணோம். அப்படி இல்ல அப்படின்னா அந்த லைன் வந்து டிரா பண்ணோம்ல. அதுக்கு பதிலா நம்ம மெத்தட் 2ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சவுண்ட்ஸ் ஆர் ஏதோ ஒரு நேம்ஸ் வச்சு நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு லாங்குவேஜோட நேம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்கிலீஷ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆல்பபெட் ஆன ஏ, பி, சி, டி இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இதுதான் நம்மளால பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. இன்னும் அதர் லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ அந்த மாதிரி லெட்டர்ஸ் அண்ட் நேம்ஸ் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். For example, we get the following number representation if we use English letters A to Z. இப்போ சப்போஸ் நம்ம இந்த மாதிரி கவுண்டிங்காக இங்கிலீஷ் ஆல்பபெட் ஆன A to Z வரைக்கும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, எது வரைக்கும் தான் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும்? only 26 வரைக்கும் தான் கவுண்ட் பண்ண முடியும். An obvious limitation of using only the letters of the English alphabet in this form is that it cannot be used to count collection having more than 26 object. இப்ப நம்ம இங்கிலீஷ் லெட்டரான A to Z வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதுல வந்து மொத்தம் எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கும்? 26 லெட்டர்ஸ் இருக்கும். அப்போ நம்மளால 26 கவுஸ் வரைக்கும் தான் கவுண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல கவுண்ட் பண்ண முடியாது. How many numbers can you represent in this way using the sounds of the letters in your language? இப்போ உங்களோட லாங்குவேஜ்ல இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டை நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட லாங்குவேஜ்ல எவ்வளோ கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தமிழ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆல இருந்து வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு 12 லெட்டர்ஸ் வந்து இருக்கும். இப்போ இது தமிழ் லெட்டர்ஸ் ஹோலா வந்து எடுக்கணும் அப்படின்னா 247 திங்ஸ் வரைக்கும் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம another மெத்தட் வந்து பார்க்க போறோம். மெத்தட் 3, we could use a sequence of written symbol as follows. இப்போ நம்ம மேல என்ன பார்த்தோம்? நம்ம இந்த மாதிரி லைன் வந்து டிரா பண்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜ்ல இருக்க லெட்டர்ஸ் வச்சு நம்ம கவுண்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். இப்போ நம்ம ரிட்டன் சிம்பிள்ஸ் வச்சு எப்படி கவுண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1 அப்படின்னா எப்படி போடுவோம்? இந்த மாதிரி 1 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். 2 அப்படின்னா 2 லைன் வந்து டிரா பண்ணுவோம். 3 அப்படின்னா 3ன்னு போடுவோம். இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸுக்கும் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரோமன்ல வந்து யூஸ் பண்ணாங்க. நம்பர்ஸ் 1 to 10 வரைக்கும் நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி வந்து சிம்பிள்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. இப்போ இது 11 to 20 வரைக்கும் அப்படின்னா இங்க 10 இருக்கா, இங்க 1 இருக்கா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 இங்க 10 இருக்கு அதோட 10 ஸோ 2x வந்து போடுவாங்க. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வச்சு போடுவாங்க. இந்த சிம்பிள்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Do you see a way of extending this method to represent bigger number as well? How? இப்ப இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்றதை இதுக்கு மேல நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா? எப்படி பிக்கர் நம்பர்ஸுக்கும் நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ் முடியும். எப்படி? In the discussion above, we see that for counting and finding the size of collection, we need a standard sequence of object or names or written symbols that has a fixed order. Let us call this standard sequence a number system. A collection of objects can be counted by making one-to-one mapping between them and the standard sequence, following the sequence order. இப்போ நம்ம மேல பார்த்த இந்த 3 மெத்தட்லயுமே நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டோட கலெக்ஷனை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும், நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ஒரு ஸ்டாண்டர்ட் சீக்வன்ஸ் வந்து வேணும். அது வந்து நம்பர் நேம்ஸா இருக்கலாம், லயனா இருக்கலாம்,
இருக்கலாம், அல்லது சிம்பிள்ஸா இருக்கலாம், அல்லது ஒரு ஃபிக்ஸ்டு ஆர்டரா இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். ஆனா நமக்கு என்ன வேணும்? ஸ்டாண்டர்ட் சீக்வென்ஸ் வேணும். இந்த ஸ்டாண்டர்ட் சீக்வென்ஸ நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நம்பர் சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ட நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஸ்டாண்டர்ட் சீக்வென்ஸ் வேணும். அந்த ஸ்டாண்டர்ட் சீக்வென்ஸ வந்து நம்ம ஒரு சீக்வென்ஸ் ஆர்டர்ல ஃபாலோவும் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் சீக்வென்ஸ் ஆர்டர்ல ஃபாலோ பண்றத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒன் டு ஒன் மேப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Since there is no end to numbers, the challenge is to come up with an unending standard sequence or number system that is easy to count with. Using stick gives an unending standard sequence or number system. However, it is not convenient to count larger collection as we will need as many stick as the number of objects being counted. Using the sounds of letters of a language, as in method 2, is convenient for the counting process, but is not an unending standard sequence or number system. The standard sequence number system is given in method 3 was actually the system used in Europe before it got replaced by the Hindu number system. It is called the Roman number system. It was widely used in Europe for centuries and was convenient for many purposes, but had the similar drawback that one cannot write arbitrarily large numbers without introducing more and more symbols. We will learn more about this system of writing symbols later on. இப்ப நம்ம நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு எண்டிங் இருக்குமான்னு கேட்டா, நோ. அதுக்கு வந்து எண்டிங் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அப்ப நம்ம வந்து மேல வந்து 3 மெத்தட்ஸ் வந்து பார்த்தோம்ல. அந்த 3 மெத்தட்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம லைன் வந்து டிரா பண்ணிட்டே போனோம். இதுக்கு வந்து எண்டிங் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஆனா இது மெத்தட் 2ல நம்ம லாங்குவேஜ் பார்த்தோம். லாங்குவேஜ்ல வந்து இப்ப ஏ டு இசட் அப்படின்னா 26 நம்பர்ஸ் வரைக்கும் தான் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். இது தமிழ் லெட்டர்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 247 வரைக்கும் தான் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அப்போ மெத்தட் 2 அப்படிங்கிறது ஒரு எண்டிங் சீக்வென்ஸ். அப்போ இந்த மெத்தட் 2 வந்து நம்ம ஒரு நம்பர்ஸ வந்து கவுண்ட் பண்றதுக்கு ஃபாலோ பண்ண முடியாது. இது மெத்தட் 3ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மெத்தட்ல வந்து நெறைய சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணோம்ல. இந்த சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்எண்டிங்ன்னு சொல்லலாம். இந்த சிம்பிள்ஸ எங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, யூரோப்ல ஹிந்து நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சிம்பிள்ஸ தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ரோமன் நம்பர் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த ரோமன் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது யூரோப்ல வந்து செஞ்சுரிஸாவே வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது. இத தான் ஃபாலோ பண்ணிட்டும் இருந்தாங்க. எப்ப வரைக்கும்? இந்த ஹிந்து நம்பர் சிஸ்டம ஃபாலோ பண்ற வரைக்கும். ஆனாலுமே ஆர்பிட்ரரிலி அப்படின்னா என்னன்னா, தன்னிச்சையாக நம்ம வந்து நெறைய சிம்பிள்ஸ் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே தனியா இருக்குமான்னு கேட்டா, கிடையாது. அப்போ இந்த மாதிரி நெறைய சிம்பிள்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுலயும் நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்ததுனால தான், அவங்க ஹிந்து நம்பர் சிஸ்டம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம இந்த ரோமன் நம்பர்ஸ் அப்படிங்கிறத எவ்ளோ லார்ஜ் நம்பர்ஸ்க்கு எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறது இந்த சாப்டர்ல லேட்டரா பார்ப்போம். As illustrated by the 3 methods. History gives us examples of number system formed object such as stick, pebbles, body parts, etc. Names and written symbols. Some groups of people had numbers represented both by physical object as well as by names, while others like the Chinese had all 3 forms of representation. The symbols occurring in a written symbol system are called numerals. For example, 0, 1, 5, 36, 193, etc. are some of the numerals occurring in the Hindu number system. Numerals representing smaller numbers always had names, and so number system composed of written symbols always went hand in hand with a number of system composed of names, as in the case with a modern day Hindu system. இப்ப நம்ம மேல பார்த்த எல்லா மெத்தட்ஸ்லயுமே வந்து ஹிஸ்டரி அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தது. இந்த ஹிஸ்டரி எல்லாத்துலயுமே வந்து நம்பர் சிஸ்டம் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒண்ணு பிசிக்கல் ஆப்ஜெக்ட். பிசிக்கல் ஆப்ஜெக்ட்னா என்ன? ஸ்டிக்கு, பெபிள்ஸ், பாடி பார்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தது. அப்படி இல்ல அப்படின்னா நேம்ஸ் அண்ட் ரிட்டன் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நம்பர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பிசிக்கல் ஆப்ஜெக்டையும் வந்து யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நேம்ஸையும் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்ப சைனீஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம மேல பார்த்த 3 மெத்தடையுமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நம்பர் சிஸ்டம் வந்து எழுதுறோம்ல, இத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூமரல்ஸ்ன்னு சொல்லுவோம்.
சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1, 5, 36, 193, 2025 இந்த மாதிரி இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூமரல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நியூமரல்ஸ் எல்லாமே எங்கிருந்து வந்ததுதான்? ஹிந்து நம்பர் சிஸ்டம்ல இருந்து வந்ததுதான். இந்த நியூமரல்ஸ்லயுமே ஸ்மாலர் நம்பர்ஸ் எல்லாமே வந்து அதுக்கான நேம்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. ஆனா இதே இது லார்ஜர் நம்பர்ஸ்க்கு நம்ம நேம்ஸ் வந்து லேட்டரா நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். Figure it out. First one, suppose you are using the number system that use stick to represent numbers as in method 1 without using either the number names or the numerals of the Hindu number system. Give the method for adding, subtracting, multiplying and dividing two numbers or two collection of sticks. இப்போ வந்து நம்ம மெத்தட் 1 வந்து பார்த்தோம்ல பெபிள்ஸ் ஆர் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணலான்னு. இந்த மெத்தட்ல வந்து நம்ம 2 நம்பர்ஸ் வந்து எடுத்துட்டு அந்த நம்பர்ஸ நம்ம எப்படியெல்லாம் வந்து ஆட் பண்ணலாம், எப்படியெல்லாம் மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2 குரூப் வந்து எடுத்துக்கலாம். 1 குரூப்ல வந்து 6 கவ்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி அனதர் குரூப்ல வந்து 4 கவ்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இது 2யுமே ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? இப்போ நம்ம ஒரு பவுச் ஆர் ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்டோனோ அல்லது ஸ்டிக்கோ வந்து எடுத்துக்கலாம். இப்போ மொத்தம் இதுல எத்தனை கவ் இருக்கோ அத்தனை ஸ்டிக் ஆர் அத்தனை ஸ்டோன் வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்க எத்தனை கவ் இருக்கோ அத்தனை ஸ்டோன் ஆர் அத்தனை ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இது 2யும் அந்த ஒரு பையில வந்து போடலாம். சப்போஸ் இதுல வந்து 2 கவ்ஸ் வந்து நம்ம வெளியில கிரேசிங்காக கூட்டு போறோம். இதுல வந்து 2 கவ்ஸ் வந்து கிரேசிங்காக கூட்டு போறோம் அப்படின்னா, இதுல நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம் இல்லையா? 6 + 4 10 பெபிள்ஸ் ஆர் ஸ்டிக் வந்து போட்டிருப்போம்ல. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் 2 வந்து இந்த குரூப்ல இருந்து எடுக்கலாம். அடுத்து இந்த குரூப்ல எத்தனை கூட்டு போனோம்? 2 கிரேசிங்காக கூட்டு போனோம்ல. அப்ப இதையும் 2 எடுத்துட்டோம் அப்படின்னா, ரிமைண்டர் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி போடலாம். அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும். Next, one way of extending number system in method 2 is by using strings with more than one letter. For example, we could use AA for 27. How can you extend this system to represent all the numbers? There are many ways of doing it. இப்போ நம்ம மெத்தட் 2ல வந்து லாங்குவேஜ் வந்து பார்த்தோம்ல. லாங்குவேஜ் அப்படிங்கிறது எப்படி பார்த்தோம்? 1 அப்படின்னா ஏன்னு இருக்கும், 2 அப்படின்னா பின்னு இருக்கும், 3 அப்படின்னா சின்னு இருக்கும். இப்போ இதே இது 26 அப்படின்னா என்னவா இருக்கும்? இசட்டா இருக்கும். இப்போ 27 அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? 27க்கு ஏ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 28 அப்படிங்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? பின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 29 அப்படிங்கிறத சின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 30 அப்படிங்கிறத டின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ 52 அப்படிங்கிறத எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? இசட்ன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ இது 2யும் சேர்த்து நம்மளால எவ்வளவு நம்பர்ஸ் வரைக்கும் கவுண்ட் பண்ண முடியும்? 52 நம்பர்ஸ் வரைக்கும் கவுண்ட் பண்ண முடியும். ட்ரை மேக்கிங் யுவர் ஓன் நம்பர் சிஸ்டம். இப்போ இதே மாதிரி நீங்க உங்களோட வேல வந்து நம்பர் சிஸ்டம் வந்து எப்படி எல்லாம் மேக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி எல்லாம் மேக் பண்ணலாம்? நம்மளோட லாங்குவேஜ் நம்ம எடுத்துக்கலாமா? நம்மளோட லாங்குவேஜ் வந்து என்ன? தமிழ். தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? ஆ, ஆ, இ, அப்போ ஆ அப்படிங்கிறத நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். ஆ அப்படிங்கிறத 2ன்னு வச்சுக்கலாம். அப்படிங்கிறத 3ன்னு வச்சுக்கலாம். அப்படிங்கிறத 4ன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளால நம்பர் சிஸ்டம் கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்ல அப்படின்னா நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வச்சே தான் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னாலுமே இப்போ 1 அப்படிங்கிறத நம்ம மேல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்? ஸ்மால் ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணோம். இங்க வந்து கேபிட்டல் ஏ ரெப்ரசென்ட் பண்ணலாம். 2 அப்படிங்கிறத கேபிட்டல் பி அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணலாம். எந்த வேலை வேணாலும் நம்மளால நம்பர் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் ஆர் லாங்குவேஜ் வச்சு நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.